கடந்த 37 ஆண்டுகளாக ஈரானை ஒரு வலுவான தேசமாக, வலிமையான தேசமாக, அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய வல்லமை பெற்ற தேசமாக, தயாரிக்கும் நியர் நார்மல், அதாவது அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய அளவில் 60% அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வல்லமையுள்ள தேசமாக, இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்ற தேசமாக, குரூஸ் மிசைல்ஸை உருவாக்கக்கூடிய தேசமாக, ஹைப்பர்சானிக் ரீயூசபிள் வெஹிக்கிளை யூஸ் பண்ணக்கூடிய, ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய தேசமாக இன்னைக்கு ஈரான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீக்னஸ் அவங்ககிட்ட ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கிடையாது. ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இல்லை. இந்தியாட்ட கூட நம்ம தேஜஸ், எல்சிஏ தேஜஸ் உருவாக்கியிருக்கோம். அந்த டெக்னாலஜி இன்னும் அவங்க அச்சீவ் பண்ணலை. அதனால இன்னைக்கு இஸ்ரேல் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக இருக்குது. ஆனால் ஓப்பனாக நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்து போட மாட்டேன்னு இஸ்ரேல் சொல்லிருச்சு. ஆனால் கையெழுத்து போட்ட நாடு ஈரான். அந்த நாட்டை அடிக்கிறான் அமெரிக்கா. கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன இஸ்ரேல் 150 குண்டு வச்சிருக்கான் நியூக்ளியர் பாம். அவனை ஒன்றும் கேட்கறதுக்கு நாதி இல்லை.